சுகமே சூழ்க. காலம் மாறும், காட்சிகளும் மாறும். இது உங்களுடைய நிலை எந்த நேரத்திலும் எந்த நொடியிலும் மாறும் அப்படிங்கிறத பகவத்கீதை ரொம்ப தீர்க்கமா சொல்லுது. காலங்கள் மாறும், காட்சிகளும் மாறும். நல்லதும் சரி, கெட்டதும் சரி. நீங்க நல்லபடியா பயணப்பட்டுட்டு இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கீங்கன்றப்போ, நம்ம இப்படியே தான் இருக்க போறோம் அப்படின்னு நீங்க ரொம்ப மெத்தனமா, ரொம்ப ஆங்காரமா, ரொம்ப கர்வமா இருக்கணுன்ற அவசியமே இல்ல. ஏன்னா காலம் மாறும், காட்சிகளும் மாறும். அப்ப இதுக்கும் பொருந்தும் தானே? அப்போ நீங்க ரொம்ப உயர்வான இடத்தை நோக்கி பயணப்பட்டுட்டு இருக்கீங்க. நீங்க தொட்டதெல்லாம் தொடங்குது. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்குன்றப்ப, அப்பத்தான் நீங்க கடவுள மறக்கவே கூடாது. உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசான்கள மறக்கவே கூடாது. உங்க வெற்றிக்கு உறுதுணையா, ஊக்கமா, பலமா நின்ற அத்தனை பேரையும் மறக்காம நன்றியோட இருக்கணும். அவர்களுக்கு வேண்டியத செய்யணும். ஏன்னா, உங்க வெற்றிக்கு நீங்க ஒரு 10% இல்ல 5% தான் நீங்க காரணமா இருப்பீங்களே தவிர, உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவும், உங்களுக்கு உறுதுணையா இருந்திருப்பாங்க. அது மறைமுகமாகவோ, நேரடியாகவோ இருந்திருப்பாங்க. அத மறக்கக்கூடாது. ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ரொம்ப துயரப்படுறீங்க, நீங்க தொட்ட காரியம் தொடங்க மாட்டேங்குது, எந்த முயற்சிகளும் முழுமையா வெற்றி பெற மாட்டேங்குது அப்படிங்கிறப்ப, அப்பவும் நம்பிக்கை இழக்காமல் உங்கள் முயற்சிகளை தொய்வில்லாமல் செஞ்சுகிட்டு இருக்கும்போதும், உங்க மனசுல ஒலிக்க வேண்டிய ஒரே பகவத்கீதையில சொல்லக்கூடிய முக்கியமான வாசகம். காலம் மாறும், காட்சிகளும் மாறும். நிச்சயமா இந்த துக்கமான சூழ்நிலை, துயரமான சூழ்நிலை, இந்த தோல்விகரமான சூழ்நிலை மாறும். நிச்சயமா நம்ம எல்லாரும் வெற்றி பெறுவோம். நிச்சயமா நல்லது நடக்கும். லட்சியங்கள் ஈடேறும். கனவுகள் மெய்ப்படும். அப்படிங்கிறதுக்கும் காலம் மாறும், காட்சிகளும் மாறும்ன்ற இந்த வாசகம் ரொம்ப பெரிய ஊக்கமா இருக்கும். சுகமே சூழ்க.